ஐயா நான் வெளியில போய் வேலையை பார்க்கறேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்களா? என்ன சாமி என்ன ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்கு. எல்லாம் வந்து பொண்ணும் பையனும் வந்த உடனே ஆரம்பிக்க வேண்டியதுதான். சரி விளக்கெல்லாம் ஏத்திடலாம்ல? விளக்க ஏத்துக்கோ. சாமி வேற ஏதாவது வேணுங்களா? இல்லம்மா எல்லாமே இருக்கு, ஒண்ணும் வேண்டாம். பேரே இவன் தான் என் பேரன். வா சரவணா. பாக்குறதுக்கு செந்தூர் முருகன் மாதிரி இருக்காரு. அது என்ன செந்தூர் முருகன்? திருச்செந்தூர்ல இருக்கிற அந்த முருகன் தான் ராஜ அலங்காரத்துல இருப்பார். ஓ, அவர் ராஜா மாதிரி இருக்கிறது அங்கதான். நல்ல வேளை திருச்செந்தூர் முருகனை சொன்னேன். பழனி முருகனை சொல்லி இருந்தா என் பேரை எப்படி இருப்பான்னு இங்க எல்லாரும் நினைச்சு பார்த்து சிரிச்சிருப்பாங்க. ஆமாங்க சரிதான். அது அவனுக்கு செட் ஆகாது. தாத்தா சும்மா இருங்க தாத்தா. அது இல்லடா, சும்மா தமாசுக்கு தான்டா. சரி என் பேத்தி எப்படி இருக்கா? யார கேக்குறேன்? அட கல்யாணம் பண்ண பத்தி தான் கேக்குறேன். யாரு என்னன்னு தெரியல, பார்த்தா தானே சொல்ல முடியும். ஓ, நீங்க பார்த்தா தான் சொல்லுவீங்களோ? பெரிய புலவரோ? ஒரு தடவை பார்த்தாதான் யார மாதிரி இருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஓ இருங்க வருவா. அது மூலம் வீரபாண்டி எல்லாரும் வாங்கப்பா, வாங்க வாங்க. என்ன ஐயரே சொல்லுங்க, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிடலாங்க ஐயா. பொண்ணு வர சொல்லுங்க. பார்வதி பிரியா எங்கம்மா? அது அவளை கூட்டிட்டு வராங்கப்பா. என்ன ஐயரே, என் பேரனை கட்டிக்க போற பொண்ணு என் பேத்தி எப்படி இருக்கா? நல்ல சரஸ்வதி கடாட்சமா இருக்காங்க. சரஸ்வதி கடாட்சமா? ஆமாங்க ஐயா, சரஸ்வதி தேவியே எதிரில் நிக்கிறாங்க. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. என் மருமக மகாலட்சுமி மாதிரி இருக்கா. உண்மையை சொல்லணும்னா அதுக்கெல்லாம் காரணம் நம்ம சரவணன் தானே. சரவணனா? ஆமாண்ணே, சரவண பிரியாக்காக தைச்சு கொடுத்த ட்ரெஸ் தானே இது. நாங்க எவ்வளவு துணி எடுத்து கொடுத்து பார்த்தோம், அதுல ஒண்ணு கூட அவளுக்கு பிடிக்கவே இல்லை. எந்த துணியுமே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா. சரவணன் தைச்சு கொடுத்த துணிதான் அவளுக்கு அப்படியே கச்சிதமா இருக்கு. சரவணா நீயா தச்ச? ஓ, சரஸ்வதி தேவிக்கு காஸ்டியூம் டிசைனர் செந்தூர் முருகனா? பொண்ணுமா அப்படியே உட்கார சொல்லுங்க. சரவணா உட்காருப்பா, உட்காரு. தாய் மாமா கையால மாலை போட சொல்லுங்க. அண்ணே மாலை எடுத்து கொடுங்க. நீ போட்டு விடுமா? நீங்க வந்து மாலை போட்டு விடுங்கண்ணே. நீங்க வாங்க. ஏய் என்னடா? இல்லை நடக்கட்டும் நடக்கட்டும். நடக்கட்டும். ஒன்றும் இல்லை மாப்பிள்ள,
சொல்ல போறியா இல்லையாடா? எதுக்கு எது கேட்டாலும் இல்லைன்னு தான் சொல்ல போற. வேணாம் விடு. அட விடியா. ஐயர நல்ல நேரம் போக போகுது, ஆரம்பிச்சிடலாமா? சித்த நாடி பொறுங்கோ, குடத்தை ரெடி பண்ணிக்கிறேன். ஐயர அது என்ன குடம்? இதுதான் நவதானிய குடம். இதுல நவதானியத்தை வச்சு பூஜை பண்ணா அவங்களுக்கு பின்னால வரப்போற 7 தலைமுறைக்கும் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். ஓ ஐயரே நீர் பெரிய ஆளுதான் ஐயா. ஏன் அப்படி சொல்றேன்? ஒண்ணு இல்ல, 7 தலைமுறைக்கு பிறகு வர்ற விஷயத்தையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. நீங்க என்ன கிண்டல் பண்ற மாதிரி தெரியுது. உண்மையாவே கிண்டல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். மாமா இப்ப நீங்க ஐயரை வேலை செய்ய விட மாட்டீங்க போல இருக்க. அப்படிலாம் இல்லம்மா, நான் வேணா அப்படியே அமைதியாயிடுறேன். ஐயரே உன் அசிஸ்டண்டா லேட் கமரா இருக்கான். யாருடா பினி? உன்னை பார்த்ததே இல்லையே. ஏய்யா உனக்கே தெரியலையா? ஐயா நான் தான் சொன்னேன்ல ரொம்ப நாளா இதை பண்றதில்லன்னு. புதுசா யார் யார் வந்திருக்கான்னு தெரியல. யாருப்பா நீ? அது வந்து மறந்துட்டியா? இல்லைங்க, மாட வீதியில சேஷாஸ்திரி இருக்காருனோ. ஓ, அவர் அக்கா பையன் புரோகிதம் படிச்சுட்டு இருக்கான்னு சொன்னாரே, அது நீதானா? ஐயா தெரிஞ்சவரோட சொந்தக்காரர் தான்யா. ஏப்பா ஐயரா இருக்கு, உனக்கு டைமிங் முக்கியம் இல்லையா? நலங்கு முடிஞ்சு வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆமா அது என்ன குடம் கையில? இல்லைண்ணா, நான் தான் முதல்ல வரதா இருந்தது. வீட்லயே நவதானியா ரெடி பண்ணி வச்சுட்டேன். கடைசியில் என்னால் வர முடியாமல் போயிடுத்து. அதான் இவரை மாற்றி அனுப்பிச்சிருக்கா. அதான் பூஜை கூடத்தை கொடுத்துட்டு போகலான்ட்டு வந்தேன். அப்படியா? சரி சரி, குடு 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 கொடுங்க. இந்தாங்க. என்ன ஐயரே, குடத்தை வாங்கி டிசைன் பண்றதுலயே டைமை கடத்திடுவீங்க போல இருக்கு. சீக்கிரம் ஆரம்பிச்சிருங்க ஐயா. அவ்வளவுதான், முடிஞ்சதுங்கய்யா. ஒவ்வொருத்தரா பொண்ணு மாப்பிளைக்கு நலுங்கு வைங்க. ஐயரே எங்க போறீரு? இங்கே இருங்க. சேத்த பொறுங்கோ, கை கால்லாம் அலம்பிட்டு வந்துடுறேன். அரம்பலியா? போ 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 போ. அண்ணே சொல்டா. நீங்க சொன்ன மாதிரியே குடத்துல பாம்பு வச்சுட்டானே. சந்தேகம் எதுவும் வரல? யாருக்கும் எந்த சந்தேகமும் வராதுண்ணே. பாம் கரெக்டா எத்தனை மணிக்கிட்ட வெடிக்கும்? சரியா 11 மணிக்கு வெடிச்சிடுண்ணே. இங்க இருக்கிற மொத்த பேரும் காலி ஆயிடுவாங்கண்ணே. அண்ணே அப்ப நான் கிளம்பட்டுமாண்ணே? டேய் என்ன அவசரம்? அதான் இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குல்ல. எல்லாம் சரியா போகுதான்னு பார்த்துட்டு பொறுமையா கிளம்பு. அண்ணே இல்ல ஒன்றும் ஆகாதுல்ல. பாம்பு வெடிக்கிறதுக்கு 10 நிமிஷம் இருக்கும்ல, அப்ப கிளம்பு. போதுமா? சரிண்ணே. ஏய் ஆதி மூலம் வீரபாண்டி, உங்க குடும்பத்தோட நீங்க சந்தோஷமா இருக்கிற கடைசி நாள் இதான்ல. கோயிலுக்குள்ள இன்னும் கொஞ்ச நேரத்துல மொத்த குடும்பமும் வெடிச்சு சாக போறீங்களே. செத்து ஒளிங்க. டேய் போய் ஆட்சியை கூட்டிட்டு வா போ. சரிங்கப்பா. பொண்ணுக்கு அம்மா வந்து நலுங்கு வைங்க. அண்ணி பார்வதி வந்து வைங்க. வீட்டுக்கு பெரியவங்க மாமா இருக்காக, அவங்க நலங்க வச்சு ஆரம்பிக்கட்டுமே. இதுல என்னம்மா இருக்கு? நீ தான் பொண்ணுக்கு மாமியாரு, நீ ஏன் நலங்கு வச்சு ஆரம்பிச்சிருமா? வைமா.
பிரியா, நீ 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும்மா. சரவணன் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாவே வளர்ந்துட்டாமா. அவனை உன் கையில புடிச்சு கொடுத்துட்டோம். இதுக்கு பிறகு நீதாமா அவனை பத்திரமா பாத்துக்கணும். சரியா? சரிங்க அத்தை. அண்ணே, நீங்க நலங்கு வைங்க அண்ணே. இல்லம்மா, நீ வைமா. பரவாயில்ல, வைங்க அண்ணே, வந்து வைங்க. நீங்க வைங்க. மருமகளே, எனக்கு அப்புறம் சரவணன் தான் எல்லாம் நினைச்சேன். அவன் கொஞ்சம் என்ன மாதிரி இல்ல, சாதுவா இருக்கான். என்னோட தைரியத்தையும் துணிச்சலையும் உன்கிட்ட பார்த்தம்மா. எனக்கு அப்புறம் நீ தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றணும். சரியா? சரிங்க மாமா. பொண்ணுக்கு அம்மா வந்து நலுங்கு வைங்க. வா பார்வதி, வை. அம்மா, என்னமாச்சு? ஒண்ணும் இல்லப்பா. ஒன்றும் இல்லாத காழ்ந்துட்டு இருக்க. என்னாச்சு? என்னால பிரிஞ்ச குடும்பம் இன்னைக்கு ஒன்னால ஒண்ணு சேர்ந்திருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனை வருஷம் எங்க அண்ணனை நினைச்சு அழுதுருக்கேன் தெரியுமா? இப்பதான் எங்க அண்ணனை நீ திருப்பி கொடுத்துருக்க. எனக்கு தெரியுமா. எல்லாரும் பாக்குறாங்க பாரு, அப்புறம் என்ன ஏதுன்னு கேட்பாங்க. ஐயா, நீங்க போய் நலுங்கு வைங்க. சரி. ம். நல்லா இருக்கணும். பிரியா, போற இடத்துல நம்ம குடும்பத்தோட மரியாதையை காப்பாத்தணும். சரியா? ரேவதி, நீ வச்சுடுமா. ரேவதி, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீ நலங்கு வைக்க கூடாது. அவங்கள வாழ்க்கை 2 வார்த்தை பேசிரு. சரிம்மா. எனக்கு சென்டிமெண்டெல்லாம் எதுவும் பேச தெரியாது. சரவணனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துரு. நாம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். அவனை கழட்டி விட்டுரு. நம்ம ஜாலியா ஊர் சுத்துவோன்னு. டீல். ஏடா பரதி, நீ வந்து வச்சு விட்றா. தாத்தா, நான் நலுங்கு வைக்க கூடாது. இது கூட தெரியாது உனக்கு? அப்படியா? சரி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வச்சிரு. ஏமாப்ல, நீ நலங்கு வைக்கலாம்ல? எதுக்குடா? இல்ல, கட்டிக்க போற பொண்ணுக்கு நலங்கு வைக்கிறதுக்கு காரணம் கேட்டுட்டு இருக்க நீ. டேய் ஏய், என்ன ஏன்டா முறைக்கிற? நீங்க நடந்துக்கிறதானே நான் சொல்றேன். நான் என்ன நடந்துக்கிறேன்? நீங்க 2 பேரும் ஒருத்தரை பார்த்து சைட் அடிச்சுக்கிறத எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. டேய், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வாயை மூடு. என் வாயை மூட முடியும்,
ஊர்வாயை மூட முடியுமா? சரி மாப்பிள்ள, முறைக்காத முறைக்காத. ஏய் ஏய், என்னல பண்ற? பார்த்தா தெரியலையா? நலங்கு வைக்கிறேன். ஆ, அது தெரியுது. அதத்தான் நீ ஏன் வைக்கன்னு கேட்க. ஏன் உங்களுக்கு என்ன வலிக்குது? எனக்கு ஒண்ணும் வலிக்கல. இந்த மாதிரி கோலத்துல இருக்கிறவ நலுங்கு வச்சா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்காது. அதுக்காகத்தான் சொன்னேன். வலிக்குதாமல வலிக்குது. முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போய் இல்ல வைக்க போற. ஏய், நல்ல காரியம் நடக்கிற இடத்துல நாம இப்படி மூலியா இருக்கிறோமே, நாம போய் அந்த பிள்ளைங்களுக்கு நலுங்கு வச்சா அதுங்க நல்லா இருக்குமான்னு உனக்கு தோண வேணாம்? ஏன் நீயே 2 பிள்ளைங்களை பெத்தவ தானே, புத்தி இல்ல? இங்க பாருங்க, இவ என் தங்கச்சி. எங்க வீட்டுல என்ன விசேஷம் இருந்தாலும் இவ கலந்துப்பா. அதை யாரும் மாத்த முடியாது. ஏல, ஓ தங்கச்சின்னா உன் வீட்டுக்குள்ள நடக்கிற விசேஷத்துக்கு கூட்டிட்டு போய் வச்சுக்க. இல்ல தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடு. யாரும் எதுவும் சொல்லல, நானும் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். இது எங்க வீட்டு புள்ள விசேஷம். நாளை இப்படி அதுங்க நல்லா இருக்க வேணாம், இந்த அசிங்கத்தை அனுபவிக்க சொல்றியா? இங்க பாருங்க. மாமா ஆதிமூலம் ராணி, நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. என்னடா பாச பொங்கிக்கிட்டு வருதா? வெட்டி வீசிப்படுவான் பாத்துக்க. இந்த பாருல, என்னைய தாண்டி அவ நலுங்கு வச்சிருவாள. அம்மா கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. ஏய், நான் ஏன் சும்மா இருக்கணும்? இப்படி ஊரை கூட்டி கோயில்ல இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணுவீங்க, நான் அதை பார்த்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு சும்மா இருக்கணுமா? இங்க பாரு லேய், நான் என்ன நமக்காகவா சொல்லிட்டு இருக்கேன்? நம்ம பிள்ளைங்க நல்லா வாழும் தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அம்மா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா. சும்மா உன் காலத்துல இருந்த பழைய சடங்கு சம்பிரதாயத்தை புடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்காது. என்ன சொன்ன என்ன சொன்ன? பழைய சம்பிரதாயத்தை புடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கனா? இந்த பாரு, நான் பழைய ஆளுதேன். ஆனா எனக்கு இந்த சடங்கு சம்பிரதாயம் ரொம்ப முக்கியம்ல. சரி, இந்த நலுங்கு வைக்கிறது கூட பழைய சம்பிரதாயம் தான். ஏன் வைக்கிற? அதுவும் இல்லாம அத கோயில்ல ஏன்டா வைக்கிற? பழைய சம்பிரதாயம் தானே, ஏதாவது ஹோட்டல் ரூம்ல பார்த்து வச்சுக்க வேண்டியதானே? பழைய சடங்காம்ல பழைய சடங்கு. டேய் இந்த பாரு, இந்த கல்யாணமே பழைய சடங்குதே. அதுக்கு என்ன சொல்ல வர நீ? சில விஷயம்லாம் சடங்கு படி சம்பிரதாயப்படி தான் நடக்கணும், இல்லைன்னா விளங்கவே விளங்காது. ஆமா, அம்மா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா, இப்ப விடுங்கம்மா. என்னடா என்னத்தடா அப்புறம் பாத்துக்கிறது? எப்ப பாத்துப்பேன்? எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஒப்பாரி வைக்கிறத பாக்க சொல்றியா? நடக்கும் போது வாய மூடிக்கிட்டு இருந்துட்டு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் புலம்புறவை இல்லடா உன் ஆத்தா. இதெல்லாம் எனக்கு ஒத்து வராதுங்கிறேன். நான் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எல்லாம் நடக்கவே விட மாட்டேன். அம்மா ராணிமா, அவங்க தான் ஏதோ கோவத்துல பேசுறாங்கன்னா நீ கூட ஏமா போயிட்டு என்னங்கற? அவங்களுக்கு மட்டும் தான் கோவம் வருமா? எங்களுக்கு கோவம் ரோஷலா இருக்காது? அசிங்கமாமல்ல அசிங்கம். புருஷனை இழந்தவன் நான் நலங்கு வைக்கிறது தப்பா? என் புருஷனை கொண்டவங்க குடும்பம் வந்து நலங்கு வைக்கிறது மட்டும் நியாயமா? இது எந்த வகையில நியாயமாகும்னு நான் கேக்குறேன். கொலகார பாவிங்களா வந்து முறை செய்வாங்களா? நான் செஞ்சா மட்டும் இவங்க வாழ்க்கையில குறைச்சலாகுதான். நல்ல கணக்கால இருக்குது. ஆமா, நீங்க மட்டும் என்ன அப்படியே சுமங்கலியா? நீங்க மட்டும் இப்படி சபையில வந்து நிக்கிறீங்க. ஏய் ஆக்கங்கட்ட கூவ, அதனாலதான் ஒதுங்கி நிக்க. உன்ன மாதிரி குடுகுடுன்னு ஓடல. ராணி அதை விடுத்தா, அதான் ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவங்களே சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் என்ன, நீ நிலங்கு வை, போ போ வை. என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன வக்கத்தை சிரிக்க மாதிரி தெரியுதா? இம்புட்டு பேச்சையும் வாங்கிட்டு நான் நலங்கு வச்சுட்டு போறதுக்கு கேடு சிரிக்கியா நானு? அண்ணே, உசுரை விட மானம் பெருசுன்னு நினைக்கிறவ இந்த ராணி.
சபையில எல்லாரும் என்ன வச்சு அசிங்கப்படுத்துவாங்க. இதுக்கப்புறமும் நான் நலங்கு வைப்பேன். அம்மா என்ன ராணி நீ சும்மா இருமா. ஒவ்வொரு தடவையும் நான் தான் இங்க அசிங்கப்பட்டு இருக்கேன். அண்ணன் நான் வரேன். ஏய் ராணி, ராணி ஏய் ராணி, ஏய் ராணி, ஏய் நில்லுமா. அண்ணே விடுனே. அதான் அவங்க இருக்காங்கல்ல, நல்ல பிறவி. அவங்க தலைமையில நலங்கு வச்சுட்டு வாங்க. சரியா? நான் கிளம்புறேன். இங்க பாருமா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன ராணி பேசுறவ? இரு ராணி. இதுக்கு மேல பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? ராணி இருமா, அதான் அவங்களே வைக்க சொல்றாங்கல்ல, அதுவும் நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்டாங்கல்ல, அப்புறம் என்னம்மா? அண்ணே பிரியா, செம்ம சான்ஸ். கல்யாணத்தை நிறுத்த செம்ம சான்ஸ்ன்ற. என்ன சொல்ற? இந்த சண்டை யூஸ் பண்ணி கல்யாணத்தை நிறுத்திடலாம். என்னடா புரியல. பிரியா, ரெண்டு குடும்பமும் செம்ம சூடா இருக்கு. இப்ப போய் எப்போ பார்த்தாலும் சண்டை போடுற குடும்பத்துல என்னால வாழ முடியாதுன்னு சொன்னேன்னு வை, அதை விட வேற ஏதாவது நல்ல காரணம் சொல்ல முடியுமா கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு? இந்த சண்டையெல்லாம் நிக்காது, எப்பவும் சண்டை நடந்துகிட்டு தான் இருக்கும். இதெல்லாம் என்னைக்கு நிக்காது, எப்பவும் சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்படியே சண்டை போட்டுட்டு தான் இருப்பீங்க. என்னால இந்த குடும்பத்துல நிம்மதியா வாழ முடியாது, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் என்னன்னு சொல்லிடு. நிச்சயமா ஆட்டோமேட்டிக்கா கல்யாணம் நின்றோம். இதை விட சம சான்ஸ் கிடைக்காது பிரியா. போ பிரியா, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாத.